OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் அமேசான் பிரைமில் வெளியாகி இருக்கிற இத்திரி நேரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். நல்ல படம். அது ஆக்சுவலாக ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் காமெடி ரோம்காம் மூவி தான். அது என்ன நல்ல இடம் 6.2 6.3 ரேட்டிங் IMDb ரேட்டிங். இட்ஸ் ஃபேர் அனஃப். நல்ல என்னன்னா இட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. லவ் அப்படிங்கிறத விட லவ் பிரேக்கப் ஸ்டோரி அப்படி கூட சொல்லலாம். என்னென்னா 96 படம் இருக்குல்ல நம்ம தமிழில், 96 படத்தினுடைய சாயல் இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தை பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த தாட் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா கதை இதுதான். நம்ம ஹீரோ வந்து ஆர்ஜே, அவர் லிட்டில் வைல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்றா ரேடியோவில் நடத்துவார். அவருக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை இருக்குது. அவருக்கு குழந்தைக்கு வந்து நாளைக்கு பேப்டிசம் பண்ணுறாங்க. இவர் கிறிஸ்டின்னு, ஹிந்து பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ பேப்டிசம் நாளைக்கு சர்ச்சில். அதுக்கு என்ன பண்ணார், ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணார், ப்ரோக்ராம் ரேடியோ ஆர்ஜே ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே மாப்பிள்ளை இன்றைக்கி நம்ம சரக்கு பார்ட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நீ ரெடி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், ஒரு மிடில் ஏஜ்டு மேன் ஒருத்தர், இவருடைய வயசு ஒருத்தன். அவங்க ஹோட்டலில் ரூமை போட்டு சரக்கு சைடிஷ்லாம் வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. இவர் பொண்டாடிட்ட சொல்லிட்டு வந்துடுவார். சொந்தக்காரங்களாம் வந்துடுவாங்க. இவரோட அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு போனோம் ஃபங்க்ஷனு. அப்போ ஒய்ஃப்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுவார், மாரி நம்ம மக்கள் 2 பேரோட போகிறோம், சரக்கு பார்ட்டி தான், வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இது சாதாரண விஷயந்தான். அது தலைவர் கிளம்பி வீட்டை விட்டு ஆட்டோவை புக் பண்ணிவிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போகிறார். ஃப்ரெண்ட்ஸுக்கு பசங்களாம் சரக்குலாம் ரெடியாக இருக்கிறாங்க 2 பேரும். ஃபோன் வரும்போது திடீர்னு ஆட்டோவில் போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஃபோன் ஒன்று வருது. என்னென்னு பார்த்தா ஃபோன் பேர் வருது. யாருன்னு பார்த்தா சாரோட பழைய காதலி எக்ஸ். என்ன இவன் ஃபோன் பண்ணுறா, இவளுக்காகவும் பிரிஞ்சு 7-8 வருஷம் ஆச்சு. இப்போது நமக்கு சம்மந்தம் எவ்வளோதான் சந்தேகத்தோடு அந்த ஒரு கியூரியாசிட்டி வரும்ல. அது எக்ஸனுடைய நம்பர் வருது. என்னன்னு ஃபோன் பண்ணி போட்டால் நான் தான் பேசுகிறேன், எப்படி இருக்க அப்படின்வான். தூக்கி வாரி போடவருக்கு என்ன எப்படி இருக்கு, என்ன விஷயம்? இல்லை சும்மா நான் சிட்டிக்கு வந்தேன், திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது, ஃபோன் பண்ணேன். எங்கே இருக்கிற? இல்லை நான் வேலையை சொல்லி பிஸியாக இருந்தால் நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிற ஆவா. நம்ம மனசு சும்மா இருக்கும், ஆம்பளை மனசை. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லி என்ன விஷயம்? இல்லை சும்மா தான் வந்தோம், வேலையாக வந்தேன், இங்கே ஃப்ரீயாக இருந்தேன்னா வாங்க காஃபி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஆகும். பிஸியாக இருந்தால் வேணான்னு திருப்பி சொல்கிறான். நம்ம ஆளுக்கு வந்து அங்கே 2 பேர் வெயிட் பண்ணுறான். அது முக்கியமாக படலை, காஃபி தானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஃப்ரீ தான் வான்னு காஃபி சாப்பிட போகிறார். காஃபி சாப்பிட்லான்னு போனால் மழை, காஃபி சாப்பிட திடீர்னு சோன்னு மழை பெய்யும். 2 பேர் ஒருத்தர் நிற்பாங்க. ஏன் இங்கே நிற்கிறதுக்கு இடமே இல்லையே, இப்போ என்ன பண்ணலாம்? இதற்கு ஒன்று பார் ஒன்று இருக்கும், போய் உட்காரலாம், அங்கே போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காருவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது, ஒரு பெக்கு போடுது, 2 பெக்கு போடுது, இவனும் பெக்க போடுறான். அங்கே வேற ஃபோன் வந்து நேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து அவ்வளோ வரலையான்னு. அப்போ என்ன ஆகுது, இந்த விஷயங்கள் இது எப்படி அடுத்த லெவலுக்கு என்ன போகுது அப்படிங்கிறது தான் படம். என்னன்னா இந்த பொண்ணு ஃபுல் டைட் ஆகிடும். காரில் ஏற்றி நான் வீட்டில் எடுத்து விடலான்னு போனால் இது வாந்தி எடுத்து ஆட்டோலாம் நார் அடிச்சு. இப்போ எனக்கு வீட்டு அட்ரஸ் இவனுக்கு தெரியாது. அந்த நைட்டு ஃபுல்லாக இந்த பொண்ணோட இருக்கிற மாதிரி ஆகிடும். இவன் படுற அவஸ்தை. ரெஸ்கியூக்கு இவன் ஃப்ரெண்ட்ஸை 2 பேரை கூப்பிட்டு அவங்ககிட்ட இவன் பொய்யை சொல்லி உண்மையை சொல்லி மாட்டின்னு என்ன ஆச்சு, எப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்தான், என்ன ஆச்சுங்கிறது சுபமாக முடியறதா படம். ஒரு நல்ல ஒரு படம். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம்தான் அது. அந்த கதாநாயகனுடைய பொசிஷனில் நம்மளை வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு அது பதட்டம் வந்துடும். கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு நமக்கு. இப்போ பழைய லவ்வரு திடீர்னு ஒரு பெக்க போடலான்ற குடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டியா நீ கேட்கலாம். அது மாதிரி நல்ல சம்பாஷணைகள் அந்த 2 பேருடைய டாக்ஸ் நீங்கள் பார்க்கணும். அந்த பார்ல 2 பேரும் பேசுறது வந்து ரொம்ப மெச்சூர்டாக டாக்ஸ் இருக்கும். எப்படி இருக்கு கல்யாணம், உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவ கேட்பா. என்ன கல்யாணங்கிறது அவர் டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. கல்யாணங்கிறது என்ன பெரிய ஒரு அது வந்து ஒரு தெரப்பி, ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னுவான். பட்ட காயத்துக்கு மருந்து தான் கல்யாணம் அப்படிங்கிற டைலாக் ஒன்று, ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னுவான். அது உனக்கு என்ன ஆச்சுன்னு, எனக்கு ஒரு நீ விட்டுட்டு போயிட்டேன், எனக்கும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லவ் திருப்பியும் ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு அவ சொல்றது. இது மாதிரி சம்பாஷணைகள் ரொம்ப அழகாக இருக்கும். பிஜிஎம் நீங்கள் பார்க்கணும். அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் ஃபிசிக்கலாக. அது நியாயம் இல்லையான்னு தெரியாத அந்த இடத்துல ஒரு மியூசிக் ஒன்று வரும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். இந்த படத்தை யார் பார்க்கணும்னா, காதலில் தோற்றவர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும்.
யாருக்கெல்லாம் எக்ஸ் இருக்கிறாங்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். என்னென்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம ஒரு ஈகோக்காக நம்ம வந்து பிரிஞ்சிடுறோம் லவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது, விச் இஸ் அன்வாரண்டட். அது தேவையே கிடையாது. அதை விட ஒஸ்டான இடம் தான் நமக்கு வருது. அதோட நல்ல நல்ல வாய்ப்பை நம்ம சின்ன ஈகோனால விட்டுட்டோம். 2 பேரும் பேச 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 எல்லாருக்கும் இந்த ஈகோனால பிரிஞ்சு போன நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மண்டையிலே குட்டினா மாதிரி இருக்கும் அந்த படம். அவ சொல்ற விஷயங்கள், ஏன் என் மேல தப்புன்னா உன் மேல தப்புன்னா பழைய குப்பையை கலர்ற கதை தான் படம். அப்படியே 96 ரெப்ளிகா மாதிரி தான் இருக்கும். பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அவங்க 2 பேரோட பேசுறது, அதுக்கப்புறம் இவன் ஒருத்தன் லவ் பண்ண அவன் ஏன் என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு அவ சொல்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் படம் முழுக்க நல்லா போயிட்டு இருக்கும். தலைவர் எப்போ வீட்டுக்கு வந்தாரு, அந்த நைட்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த சிட்டியில் ட்ராவல் பண்ணுவாங்க. வேற வழி கிடையாது. ஃபுல் டைட்டில் ஒன்றுமே தெரியாது இவளுக்கு. இவளை வச்சு காரில் வச்சு இவன் 2 பேரும் வெயிட் பண்ணி எப்படி பார்த்தீங்கன்னா சரக்க போட்டுருவான் இவன் தான். அப்போ ஆட்டோக்காரன் சண்டை போடுறது, திருப்பி இவங்க காரில் ஏற்றிங்கன்னா வண்டி போடுறது, கடைசியில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாக கார்லேயே சுற்றுறது, போலீஸ் பிரச்சனை, அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க படம். அந்த காதலை வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. லவ் பண்ணுறவங்க, லவ்ல தோத்தவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அதில் ஒரு இடத்துல அவள் சொல்லுவான், நான் ஒரு பையனை லவ் பண்ணியிருந்தேன், உனக்கு அப்புறம் ஒரு பையன் லவ் பண்ணேன், அவன் வந்து என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான், நானும் அவனும் கொஞ்சம் இன்டிமேட்டாக இருக்க சீன்லாம் வந்து அவள் வீடியோ எடுத்துட்டான் அப்படின்னு இவன் பையன் டென்ஷனாக வீடியோ எடுத்துட்டான்னா அவன் டெலிட் பண்ணிட்டியான்னு இவன் கேட்பான். இல்லை அது பண்ணலைன்னு போது இது ஒரு பக்கம். அது அந்த வீடியோ சம்மந்தமான படத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்களேன். அந்த வீடியோ சம்மந்தமான ஒரு த்ரில்லிங் ஒரு படம் முழுக்க ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒன்று திருப்பம் டெஸ்ட் ஒன்று வச்சுருப்பான். அது அந்த இடத்துல ஒரு அழகாக சொல்லுவான். அதாவது இவனை லவ் பண்ண பொண்ணு உயிரோட லவ் பண்ணிட்டு 2 பேரும் அவ்வளோ உயிருக்கு லவ் பண்ணியிருப்பான். அவன் வந்து வீடியோ எடுத்திருப்பான். அப்போ அந்த இடத்துல வந்து காமம் தான் உச்சமாக இருக்குது, காதல் இல்லை. ஆனால் இவனுக்கு வந்து இந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக அன்கான்ஷியஸாக இருப்பான். இவன் நினச்சா என்ன வேணா பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த பொண்ணு அப்படி பார்த்துப்பான். ஏன்னா இங்கே காதல் தான் உச்சமாக இருக்குது. அதாவது காதலே இல்லாத இடத்துல காமம் தான் உச்சமாக இருக்கும். ஆனால் காதல் இருந்ததுனா காமமே வெளிவராதுன்றது ஒரு அழகாக அந்த பியூட்டிஃபுல்லாக ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தை பாருங்கள், யூ வில் ஃபீல் யூஆர் ஹாப்பியாக தான் வெளில வருவீங்க. இத்திரி நேரம் மலையாள படம் நம்ம ப்ரைமில் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எவ்ரிபடி வில் லவ் தட். காமெடியாகவும் இருக்கும், ரொமான்டிக்காகவும் இருக்கும். இட்ஸ் a குட் ரோம் காம் மூவி. டோன்ட் மிஸ் இட். இன்னொரு படத்தை ரிவ்யூவோட சந்திக்கலாம். டில் தென் see you. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.